கேள்வி. நான் போனதுக்குள்ள யாராவது பதில் சொல்லுங்க. ஒரு பானைக்குள்ள மண்பானை இருக்குல்ல, மண்பானையில சுத்தி ஓட்டை இருக்கு, சின்ன சின்னதா ஓட்டை இருக்கு. தண்ணியே அதுல பிடிக்கணும். தண்ணி வெளியில வரக்கூடாது. ஓட்டை உள்ள பானையில தண்ணியை நிரப்ப முடியுமா? முடியாது. நிரப்பலாம். எப்படி யோசிங்க. இப்ப அன்னைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வரும். ஐயா இதே வரைக்கும் மண்டிக்கு வாங்க. ஓட்ட பானையில தண்ணி மட்டும் கவனம். கவனமோட இருக்கு. நன்றி. ஓட்ட பானையில தண்ணியை எப்படி நிறுத்துறது? உங்களுக்கா எவ்வளவு பேர் உட்கார்ந்துருக்கா? நல்லது நல்லது. கவனத்தோட இருக்கு. நன்றி. இந்த முடிச்சு தாய்மொழி சொல்லணுமா? அந்த கதையை ஆரம்பிச்சு அதை அப்படியே நின்று வச்சு அதனால அவர் கேட்டார். ரெண்டையும் சொல்றேன். ஓட்ட பானையில எப்படி தண்ணி நிறுத்தணும்னா, ஓட்ட உள்ள பானையை கம்மாய்க்குள்ளேயோ குளத்துக்குள்ளேயோ ஒரு தொட்டியில தண்ணி நிரப்பி உள்ள அழுத்துனீங்கன்னா பானை முழுவதும் தண்ணியும் போயிடும். வெளியில வராம சுற்றியும் தண்ணி சேர்ந்துக்கிறான். ஓட்ட பானையில தண்ணியை அப்படித்தான் நிறுத்த முடியும். வேற வழியில நிறுத்த முடியாது. இப்ப இன்னொரு கேள்வி அதுல இருக்கு. ஒரு ஓட்ட உள்ள பானையை ஒட்டி ஒட்டி வச்சாலும் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் ஒழுகும். அப்படி ஒழுகுற பானையை நம்மளால முடியல, அடைக்க முடியல. ஒரு ஓட்டை உள்ள பானையவே நம்மளால அடைக்க முடியல. இந்த உடம்புல எண்ணற்ற ஓட்டை இருக்கு. இதுக்குள்ள இந்த மூச்சை வச்சிருக்கிறாங்க. அதை யாராவது யோசிச்சோமா, சிந்திச்சோமா? ஒரு பெரிய பூசணிக்காய் வியாபாரி, பெரிய பூசணிக்காய் வியாபாரி வாங்கி வாங்கி வித்தாரு. லாபம் கிடைக்கல. பூசணிக்காய் விதையை கொண்டு வந்து எப்படியாவது பூசணிக்காய் செடியை பயிர் பண்ணி நிறைய லாபத்தை பார்த்துடலாம்னு ஆசைப்பட்டு பூசணிக்காய் செடியை பயிர் பண்றாரு. பூசணிக்காய் பூக்காது, முதல்ல காய் வந்துடும். எலுமிச்சம்பழம் அளவு பிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் தான் பின்னால பூ வரும். இப்ப எலுமிச்சம்பழம் அளவுக்கு பிஞ்சு வர்றதுக்கு முன்னால ஒரு குழால பிரியவனார் வீட்டுக்கு போய் ஒரு பானையை செய்ய சொல்லி அதுக்கு வாய் மட்டும் எலுமிச்சம்பழம் அளவு வச்சு அந்த சூளையில வச்சு சுட்டு வாங்கிட்டு வந்துட்டாங்க. இப்ப பானை பெருசா இருக்கு, வாய் எலுமிச்சம்பழம் அளவு தான் இருக்கு. இப்ப பூசணி பிஞ்சு எலுமிச்சம்பழம் அளவு வந்துச்சா, இந்த பூசணி பிஞ்ச பானைக்குள்ள விட்டுட்டாரு. கொடியோட விட்டாச்சு. பூசணிக்காய் பானைக்குள்ள வளருது. பூசணிக்காய் எலுமிச்சம்பழம் அளவு இருந்தது, மாம்பழம் அளவு. இப்ப பூசணிக்காய் பெருசா பானை அளவுக்கு வந்துருச்சு. பானை அளவுக்கு பூசணிக்காய் வந்துருச்சு. பூசணிக்காயை வெளியில எடுக்கணும். பானை உடைய கூடாது. முடியுமா? ரொம்ப நாளா டவுட்ல இருக்கீங்க. நீங்க சொல்லியே தீரணும். எப்படி பாருங்க.